நம்மளுடைய ரூம் வந்து எந்த லைட்டும் இல்லாம இருட்டுல இருக்கான்னு பார்த்துக்கணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஏன்னா ஏதாவது லைட் இருந்தா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பிசிக்கல் லெவல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க பிசிக்கல் லெவல்ல ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா தான் ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ பாடிக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்க ஒரு கம்ஃபர்டபிள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு ட்ரெஸ் கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த நீங்க ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது இங்க இருக்கிற டிஸ்டர்பன்சஸ்னால திருப்பியும் நீங்க பாடிக்குள்ளேயே வந்துடலாம். அது முதலான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாமே நல்லா கவனிச்சிட்டீங்க. உங்களோட போஸ்டர் கரெக்டா பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு நெக் பெயின் வரலாம், இல்ல எங்கேயாச்சும் பிடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரே பொசிஷன்ல உங்களுடைய பாடி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கால் வந்து மரத்து போறது, அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, இந்த பிசிக்கல் பாடி வந்து ஆஸ்ட்ரல் பாடிக்கு சிக்னல் அனுப்பும். இல்ல சம்திங் இஸ் நாட் ரைட். நீங்க வந்து திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்துட்டு, அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது ஸ்மூத்தா நடக்காது. ஸோ மேக் ஷூர் உங்களுடைய பாடி போஸ்டர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்ததா வந்துட்டு, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மாரி சொல்றேன். நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, நீங்க வந்து இமேஜின் படுத்துக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. உங்க உடல்ல எல்லாமே நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க. உங்க பாடி பார்ட்ஸ் ரிலாக்ஸா இருக்கு. கண்ண மூடுறீங்க. ஸோ அந்த தூக்கத்துல இது வந்து எப்படி சொல்றோம்னா, தூக்கமும் இல்ல, கான்ஷியஸும் இல்ல. நடுவுல இட்ஸ் வெரி, வெரி ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஸோ நம்ம இது பண்ண என்ன ஆகும்னா, நம்ம தூக்கம்ல கூட நம்ம அவ்ளோ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம்.